கட்டார் மற்றும் குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள். கட்டார் மற்றும் குவைத்துக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் கொழும்புக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக இவ்வாறு விமானங்கள் மீள திரும்பியுள்ளன. விமானங்கள் ஓமனில் தரையிறங்கி நாடு திரும்புவதற்கு முன்பு எரிபொருள் நிரப்பப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் வான்பரப்பில் திடீரென்று மறைந்த சீன விமானங்கள். சீனாவிலிருந்து புறப்பட்ட 5 போயிங் 747 சரக்கு விமானங்கள் ஈரானை அண்டிய வான்பரப்பில் திடீரென்று மறைந்த விடயம் அண்மை காலங்களில் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற நாடுகளை கடக்கின்ற போது ராடர்களில் தென்பட்ட அந்த விமானங்கள் ஈரானின் வான்பரப்பை ஏற்படுகின்ற போது ராடர்களின் கண்களிலிருந்து திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த விமானங்கள் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு வந்து இறங்கியிருக்கலாம் என இராணுவ ஆய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். போர் நிறுத்தத்தை தூக்கி எறிந்தது ஈரான். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளதாக ஈரானின் இராணுவத்தை மேற்கோள் காட்டி அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் போர் நிறுத்த மீறலுக்கு எதிராக தெஹ்ரானின் மையப்பகுதியில் உள்ள அரச இலக்குகள் மீது கடுமையான தாக்குதல்கள் மூலம் பதிலளிக்க இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்துள்ளார். ஈரானின் கண்மூடித்தனமான ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலை கண்டித்து கட்டார் ஐநா பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கட்டார் வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதலை கட்டாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மிகவும் ஆபத்தான அதிகரிப்பு என்று விவரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு நேரடியாக கடும் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேலும் கடுமையான தாக்குதலை நடத்தும் என அறிவித்ததை தொடர்ந்து ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. தெஹ்ரான் அதிரும், மீண்டும் அதிகரிக்கும் போராட்டம். ஈரானின் போர் நிறுத்த மீறலுக்கு பிறகு இஸ்ரேல் நிதியமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினருமான பெசலேல் ஸ்மோட்ரிச் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே இருதரப்பு போர் நிறுத்தம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் இஸ்ரேல் நிதியமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினருமான பெசலேல் ஸ்மோட்ரிச் இஸ்ரேல் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். 200 உள்ளூராட்சி நிறுவனங்களை தன்வசமாக்கிய திசை காட்டி. தேசிய மக்கள் சக்தி தற்போது 200 உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை பெற்றுள்ளது. தனமல்வில பிரதேச சபை மற்றும் பலாங்குடி நகர சபையை கையகப்படுத்தியதன் மூலம் நேரடியாக கையகப்படுத்தப்பட்ட 151 நிறுவனங்கள் உட்பட 200 உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டுள்ளது. அதன்படி இன்று ஐக்கிய மக்கள் சக்தியால் கையகப்படுத்தப்பட்ட கம்பளி நகர சபை மற்றும் பெருந்தோட்டி பிரதேச சபையுடன் அவர்கள் வைத்திருக்கும் மொத்த உள்ளூராட்சி நிறுவனங்களின் எண்ணிக்கை 27ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. வான்வழியை மீண்டும் திறந்த கட்டார். கட்டார் நாட்டின் வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டதால் விமான சேவைகளை கட்டார் ஏர்லைன்ஸ் துவங்கியுள்ளது. கட்டாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் வான்வழி மூடப்பட்டுள்ளது. தற்போது வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டதால் பயணிகள் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்டார் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரானின் கண்மூடித்தனமான ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலை கண்டித்து கட்டார் ஐநா பொதுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சாட்டையடி. ஈரானின் அணு திட்டங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை தெளிவாக கண்டிப்பதோடு ஈரானுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவோம் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யா தனது மூத்த கூட்டாளியான ஈரானுக்கு போதுமான ஆதரவு அளிக்கவில்லை என விமர்சனங்கள் வெளியான பிறகு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு தப்பி சென்றாரா இஷாரா செவ்வந்தி. கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து தேடப்பட்டு வரும் பெண்மணியான இஷாரா செவந்தி நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தொலைக்காட்சி நேர்காணலின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேற்கொண்ட தகவலை தெரிவித்தார்.